அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது மார்ச் மாசம் 1ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். சரிங்களா? மார்ச் 1ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய தினத்துல முக்கியமான 2 சம்பவங்கள் இருக்குது. அது ஒண்ணு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சர்வதேச பூஜ்ய பாகுபாடு தினம் இன்றைய தினத்துல தான் நம்ம கடைபிடிக்கிறோம். அதே மாதிரி மார்ச் 1ஆம் தேதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தற்போதைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள். சரி, மு.க.ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 16வது சட்டப்பேரவையின் முதல்வராக 2021 மே மாதம் 7ஆம் தேதியில் பதவிக்கு வந்தவர். சரிங்களா? இது தவிர 1996ல சென்னையோட மேயராக பதவியேற்றாங்க மு.க.ஸ்டாலின் அவர்கள். சரிங்களா? அந்த வருஷத்துல தான் பாத்தீங்கன்னா சிங்கார சென்னை அப்படிங்கிற திட்டம் முதற்கட்ட திட்டம் தொடங்கப்பட்டது. 21ஆம் ஆண்டு மீண்டும் 2021ஆம் ஆண்டு தமிழக முதல்வராக பதவியேற்ற பிறகு சிங்கார சென்னை 2.0 அப்படிங்கிற திட்டம் மீண்டும் தொடங்கப்பட்டது. சரிங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டின் முதல் துணை முதல்வர் அப்படிங்கிற பெருமையும் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இருக்குது. 2009ஆம் ஆண்டு சரியா கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது துணை முதல்வராக முதல் முறையாக தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நியமிக்கப்பட்டவர் யாருமா? மு.க.ஸ்டாலின் அவர்கள். இது தவிர 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் சரியா புதிய முதல்வராக பதவியேற்ற பிறகு நிறைய திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா அது கோவிட்-19 முடிஞ்சு வந்த டைம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இன்னொரு காப்பம் நம்மை காக்கும் 48 திட்டம், மக்களை தேடி கல்வி திட்டம், அதே மாதிரி மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இப்படி நிறைய திட்டங்கள், தாய் மாணவர் திட்டம், பெண்களுக்கான புதுமை பெண் திட்டம், கலைஞரின் அந்த மகளிருக்கான உதவித்தொகை திட்டம், ஓகேவா? இப்படி நிறைய திட்டங்கள் இருக்குது. அப்பப்போ நிறைய திட்டங்கள் வந்துருக்குது. அதை நம்ம டெய்லி தினம் ஒரு திட்டத்தில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சரிங்களா? அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ். சரிங்களா? மார்ச் மாசம் 1ஆம் தேதிக்கு நோட்ஸை நம்ம மொத்தமா கொடுக்க போகிறோம். ஓகேவா? தொடர்ந்து பாருங்கம்மா. ஃபர்ஸ்ட் சரி, ஆரம்பிப்பதற்கு முன்பாக சரி ஒரு பழமொழி பார்த்துடலாமா? நம்ம டெய்லி ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். என்ன பழமொழி சொல்றது சொல்லலாம். அதாவது 1000 பொய் சொல்லியாவது என்ன பண்ணு, கல்யாணத்தை பண்ணு. எப்பா எப்படியாச்சும் கல்யாணத்தை பண்ணிரு. சரிங்களா? அந்த 1000 பொய் சொல்லியாவது கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு நிஜமான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 முறை போய் சொல்லியாவது கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க. சரியா? சும்மா கல்யாணம் அப்படின்னா ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இப்ப எனக்கு கல்யாணம் இருக்கு நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் மட்டும் சும்மா கொடுத்துட்டு வரக்கூடாது. ஓகேவா? இன்விடேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிற சின்ன சின்ன முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கும் 1000 நபர்கள் சரிங்களா அவங்ககிட்ட சரி 1000 முறை பொய் சொல்லணும். சரிங்களா? நாங்க வந்து பட்டு கட்ட போறோம், அந்த நலங்கு சம்பவம், சில நலங்கு நிகழ்ச்சி இருக்குது, இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு நீங்க 1000 முறை பொய் சொல்லியாவது கல்யாணத்தை பண்ணு அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர 1000 பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணுங்கிறது தவறான. ஓகேவா? ஒரு பொய் சொன்னாலே சேகர் செத்தான் கல்யாணத்துக்கு அப்புறம். 1000 பொய் சொல்லி அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க, 1000 முறை போய் சொல்லியாவது கல்யாணத்தை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. கவனம் பாருங்க. சரிங்களா? இதுதான் இந்த தெரிந்த பழமொழி. அடுத்ததாக இன்றைய செய்தித்தாள் இடம்பெற்ற முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா. முக்கியமான ஒரு ஏரியா பாருங்க, பொருளாதார செய்திகள். சரி, பொருளாதார செய்திகளை ஃபர்ஸ்ட் மிக பெரும் பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்கும். சரிங்களா? 7.8 வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்தியா மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக இருக்கணும் அப்படின்னா இப்பத்துல இருந்தே நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்க வேண்டும்? 7.8% வளர்ச்சி இருக்க வேண்டும். யாரு சொன்னாங்க? எக்ஸ்ட்ரா என்ன பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சரியா? பாருங்க, இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்த ஒரு தலைமுறையில் அதிக வருமானம் ஈட்டும் பொருளாதாரமாக உருவெடுத்தல். இந்த தலைப்பை பார்த்துக்கோங்க. இந்த தலைப்பை கொடுத்து கூட இந்த அறிக்கை யார் வெளியிட்டாங்கன்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? ஒரு தலைமுறையில் அதிக வருமானம் ஈட்டும் பொருளாதாரமாக உருவெடுத்தல் என்ற தலைப்பிலான அறிக்கையை வெளியிட்டது யாருன்னு சொல்லி பாருங்க, உலக வங்கி. சரி, வேர்ல்டு பேங்க் எங்கமா இருக்கு? நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். வாஷிங்டன்ல இருக்குது. உலக வங்கியின் தற்போதைய ஒரு தலைவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்கர் அஜய் பங்கா அவர்கள். அந்த உலக வங்கி தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. 2047ஆம் ஆண்டில் வளர்ச்சி அடைந்த நாடாக, அதாவது என்ன பேருமா அதுக்கு ஞாபகம் இருக்கா? விக்ஷித் பாரத் அப்படிங்கிறதா வல்லரசு நாடு, வளர்ந்த நாடு. இதுதான் இந்தியாவோட இலக்கு. இந்தியா சுதந்திரம் பெற்று 100 ஆண்டுகள் நிறைவடைகிற 2047ஆம் ஆண்டுக்குள்ள தற்போது இந்தியா என்ன நாடா இருக்குமா? வளர்ந்து வரும் நாடாக இருக்குது. அதை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கு இலக்கு 2047. அதான் வளர்ச்சி அடைந்த நாடு. மத்திய அரசு அதுக்கு வச்ச பேரு விக்ஷித் பாரத். ஓகேவா? சரி, விக்ஷித் வளர்ச்சி அடைந்த நாடாக வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்து இந்தியா பயணித்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு உலக வங்கி சொல்லியிருக்கிறாங்க. மேலும் 2000 ஆண்டு முதல் கடந்த 2024ஆம் ஆண்டு வரை சராசரியாக இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு இருந்திருக்குது? 6.3% இருந்திருக்குது. 6.3%. சரிங்களா? அடுத்து 4 மடங்கு வளர்ச்சி அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க பாருங்க.
2000 இருந்து தற்போது வரை நாட்டின் பொருளாதாரம் 4 மடங்கு வளர்ச்சி அடைந்துள்ளது அப்படிங்கிற மாதிரியும் அந்த அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஜிடிபி தலா வருமானம் எப்படிமா கணக்கிடுவாங்க? மொத்த வருமானம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் அப்படி சொல்லுவாங்களா, மொத்த மக்கள் தொகை. அதை கணக்கிட்டாங்கன்னா தனிநபர் வருமானம் வரும். இங்க என்ன சொல்றாங்கன்னா ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தனிநபரின் வருமானம் 3 மடங்கு வளர்ச்சி அடைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு உலக வங்கி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இது தவிர வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாருங்கம்மா, அதே காலகட்டத்தில் சரிங்களா, இந்த காலகட்டத்துல உலக பொருளாதார வளர்ச்சி 2000 வந்து 2024 வரைக்கும் வேர்ல்டு லெவல்ல எக்கனாமிக் growth ரேட் வந்து பாத்தீங்கன்னா அந்த உலக லெவல்ல பாத்தீங்கன்னா இந்தியாவின் பங்கு 1.6% இருந்து 3.4% உயர்ந்து உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடமாக உருவெடுத்துள்ளது. ஞாபகமா, வேர்ல்டு எக்கனாமில இந்தியா தற்போது எத்தனை இடத்துல இருக்கிறாங்க? 5வது இடத்துல இருக்கிறாங்க, மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3.4% உலக பொருளாதாரத்துல இந்தியாவோட பங்கு எவ்வளவு இருக்கு? 3.4%. மறந்துடக்கூடாது. சரிங்களா? 5வது பெரிய பொருளாதார நாடு, அதையும் மறந்துடாது. உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடு அமெரிக்கா. ஓகேவா? அந்த பட்டியல இந்தியா 5வது இடத்துல இருக்கிறாங்க, மறக்கக்கூடாது. சரியா? இதனால் உலக அளவில் வேகமாக வளரும் பொருளாதாரமாக இந்தியா திகழ்கிறது. இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் கவனமாக. இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள்ல இந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமில இது ஒரு முக்கியமான பாயிண்ட் வரும் இந்தியன் எக்கனாமில. சரியா? கவனமா இருக்கு. அடுத்து 2047 ஆண்டில் அதிக வருமானம் ஈட்டும் நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு 7.8% பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டியது அவசியம். நம்ம சொல்றோம்ல, இந்த விக்சித் பாரத் இலக்கை அடையணும்னா இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கணும்? சராசரியாக 7.8% ஜிடிபி growth ரேட் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? உலகின் மிக பெரும் பொருளாதாரமாக உருவெடுக்க நாட்டின் மொத்த தேசிய வருமானம் சரிங்களா ஜிஎன்ஐ அப்படி சொல்ற மொத்த தேசிய வருமானம் தலா வருமானம் தற்போது இருப்பதை விட 8 மடங்கு அதிகரிச்சா மட்டும்தான் அந்த இலக்கை நம்ம அடைய முடியும் சொல்லியிருக்கிறாங்க. சொன்னது யாரு? உலக வங்கி. மறந்துடாதீங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பயன்மா. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு பொருளாதார செய்தி பாருங்கம்மா. இபிஎஃப் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படி சொல்ற இபிஎஃப் மீதான வட்டி 8.25% தொடரும். அப்ப ஏற்கனவே எவ்வளவு இருந்திருக்குமா? இபிஎஃப் அப்படிங்கிறது 8.25% இருந்தது, அது அப்படியே தொடரும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, கடந்த 2022-23 தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி, அதாவது இபிஎஃப் அப்படி சொல்ற எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியானது மீதான வட்டி விகிதத்தை 8.25% மீதான வட்டி விகிதம் 8.15% இருந்தது. இதை 2023-24 ஆண்டில் 8.25% மாத்திருக்கிறாங்க. அதே மாதிரி தற்போதும் இந்த நிலையை தொடரும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? 2024-25 நிதியாண்டிற்கும் இந்த இபிஎஃப் மீதான வட்டி விகிதமானது 8.25%ஆகவே தொடர யாரு சொல்லியிருக்காங்க? அதான் முக்கியம் பாருங்க. மத்திய தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்பு துறை அமைச்சராக தற்போது இருக்கிற மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெற்ற 237வது இபிஎஃப்ஓ மத்திய அறங்காவலர் குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதுல என்ன கேட்பாங்க அப்படின்னா சிம்பிளா அந்த தொழிலாளருக்கான வருங்கால வைப்பு நிதி தொடர்பான வட்டி விகிதம் தற்போது எவ்வளவு அப்படி சொல்லிதான் பெரும்பாலும் கேட்பாங்க. மொத்தமா பார்த்துட்டு அதோட ஹிஸ்டரி தெரிஞ்சா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எவ்வளவுமா? 8.25%. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. அடுத்ததாக முக்கியமான ஒரு திட்டம். சரி, அந்த தினம் ஒரு திட்டத்துல இந்த திட்டத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம். வேளாண்மைக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு. நிதி திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பிஎம் கிசான் திட்டம், அதே மாதிரி பிஎம் எஃபிஒய் அப்படிங்கிற ஃபசல் பீமா யோஜனா திட்டம், பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் தான் பிஎம் கிசான் திட்டம். இப்படி நிறைய திட்டங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில வேளாண் துறையில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு ஒரு திட்டம். அந்த திட்டத்தின் பெயர் தான் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம். சரிங்களா? இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் பாருங்க, மே மாதம் 15ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு கோவிட்-19 டைம்ல கரெக்டா தொடங்கி இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த திட்டத்தின் காலம் பாருங்க, நிதியாண்டு 2020 முதல் சரியா 2032 வரை 10 ஆண்டுகள் இருக்கும் சொல்லியிருக்காங்க. 2020 32 1 10 ஆண்டுகள் 12 சொல்லியிருப்பாங்க. நீங்க உங்களுக்கு டவுட் வரலாம், ஆனா அப்படி கொடுத்தது அப்படிதான் கொடுத்திருக்காங்க. சரி, 2020 முதல் 2032 வரை இந்த திட்டம் செயல்பாட்டில் இருக்கும். சரிங்களா? விவசாயிகள் உற்பத்தி செய்த முக்கியமான நோக்கம், விவசாயிகள் உற்பத்தி செய்த விளை பொருட்களை மதிப்பு கூட்டி சில வேல்யூ ஆட் பண்ணி லாபகரமான விலைக்கு விற்பனை செய்யும் வகையில் அரசு தனியார் நிறுவனம் மூலம் பல்வேறு
உள்கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அதாவது விவசாயிகள் நல்லா நிறைய விளைபொருட்களை தக்காளி, உருளைக்கிழங்கு, நெல் எல்லாமே உற்பத்தி பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு லாபம் கிடைக்காது. அவங்களுடைய லாபத்தை அதிகரிப்பதற்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை அதிகரிக்க வேண்டும். அதற்காக என்ன திட்டம் தொடங்கணுமா? வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம். சரிங்களா? சரி, இந்த திட்டத்தின் காலம் நம்ம ஏற்கனவே சொன்னதான் தனித்தனி பாயிண்டா கொடுத்திருக்கோம். 2020 முதல் 2032 வரை இந்த திட்டம் செயல்பாட்டில் இருக்கும். அடுத்து இந்த திட்டத்துல வேளாண் துறையுடன் தொடர்புடைய நிறைய அமைப்புகள், குழுக்கள் என்ன நன்மை அடைய போறாங்க. சரிங்களா? இந்த லிஸ்ட் கொடுத்திருக்கோம். அந்த லிஸ்ட்ல எதுங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஃபியூச்சர்ல நம்ம இந்த அமைப்புகளை பத்தி தனித்தனியா பார்க்க போறோம். இங்க செட்டா ஒன் லைன்ல நம்ம லைட்டா கொடுக்கலாம். சரியா? பாருங்க, இந்த திட்டத்தின் பயனாளிகள் வேளாண் விளைபொருள் சந்தை குழு. ஓகேவா? அடுத்து இது பக்கத்துல வீட்டுல போயிட்டு நீங்க இ-நாம் அப்படின்னா என்னங்கிறத கொஞ்சம் பாருங்கம்மா. இதுல நம்ம தனியா பார்க்க போறோம். இ-நாம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்க. அடுத்து வேளாண் தொழில் முனைவோர் மத்திய அரசின் நிதி உதவியுடன் கூடிய பொது தனியார் கூட்டு திட்டம். இது எல்லாமே முக்கியமானது, கவனமா இருக்கும். ஓகேவா? அடுத்து விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்பு, விவசாயிகள் உற்பத்தி நிறுவனங்களின் கூட்டமைப்பு, உள்ளாட்சி அமைப்பு நிதியுதவி பெற்ற பொது தனியார் கூட்டு திட்டம், சந்தைப்படுத்துதல் கூட்டுறவு சங்கம், அடுத்து பல்நோக்கு கூட்டுறவு சங்கம், தேசிய கூட்டுறவு கூட்டம். இதெல்லாம் மெயின்ஸுக்கு 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேளாண்மைக்கான மத்திய அரசின் முயற்சிகள் எவை, வேளாண்மை முன்னேற்றத்திற்கான முயற்சிகள் எவைன்னு சொல்லி கேட்கும்போது இந்த உள்கட்டமைப்பு திட்டத்துல என்னெல்லாம் பண்ண போறாங்க, அதுல யாரெல்லாம் நன்மை அடைவாங்க அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது மெயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அடுத்து மற்றபடி பிலிம்ஸ் லெவல்ல பார்க்கும்போது எந்த டேட்டு, என்ன நோக்கம் அப்படிங்கிறத ஒரு 2-3 லைன்ல பார்த்தாலே போதும். சுய உதவி குழுக்களின் கூட்டமைப்புகள், தொடக்க நிலை மாநில நிறுவனங்களின் மாநில கூட்டுறவு கூட்டமைப்புகள், அரசு நிதியுதவி பெற்ற பொது தனியார் கூட்டு திட்டம், இவங்க எல்லாமே இந்த திட்டத்தின் மூலம் என்ன பண்றாங்கம்மா? நன்மை அடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, அதுல என்ன நன்மை அடைவர்கள் லிஸ்ட்ல கொடுத்திருக்கோம். இதுல என்ன நன்மை கிடைக்கும் இந்த வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டத்தின் மூலமாக பாருங்க. இந்த நிதி வசதியின் கீழ் உள்ள அனைத்து கடன்களுக்கும் ஆண்டிற்கு 3% வட்டி மானியம் வழங்கப்படும். வட்டி மானியமாக 3% வழங்கப்படும். அதிகபட்சம் ரூபாய் 2 கோடி வரை இந்த மானியம் 7 ஆண்டுகளுக்கு கிடைக்கும். 2 கோடி வரைக்கும் அதிகபட்சமாக அந்த மானிய தொகை கொடுக்குறாங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு? 7 ஆண்டுகளுக்கு. அதையும் மறந்துடக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்து முக்கியமான ஒரு தேசிய செய்தி பாருங்க. தேசிய செய்தியில என்ன தலைப்புல கொடுத்துருன்னு சொல்லி பாருங்க. சமீபத்தில் செய்திகள் இடம்பெற்ற முக்கியமான சில நபர்கள், சில தலைவர்கள், இந்தியாவிற்கு வருகை புரிந்த நபர்கள், வேற ஏதோ ஒரு விஷயத்துல செய்தியில் அடிப்பட்ட முக்கியமான சில நபர்கள், அவங்கள பத்தி ஒன் லைனர்ல கொடுத்திருக்கோம். யார் சொல்லி பாருங்கன்னா, ஒன்னு பி ஹரிஷ் அவர்கள். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஐக்கிய நாடுகள் சபைக்கான இந்தியாவின் பிரதிநிதி. சரியா? தற்போது ஐநாவிற்கான இந்தியாவின் பிரதிநிதியாக இருப்பவர் பி ஹரிஷ் அவர்கள். அதையும் மறந்துடக்கூடாது. சரிங்களா? அடுத்து உர்சுலா வான் டெர் லியன். சரியா? லயன் சொல்லி போட்டுப்பாங்க. உர்சுலா என்பவர் யார் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர். சரியா? யூரோப்பியன் யூனியன் இருக்குல்ல, அந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவராக தற்போது இருப்பவர் உர்சுலா. அந்த உர்சுலா அவர்கள் சமீபத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்துள்ளார். ஓகேவா? இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் சொல்லுவாங்க, தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். ஓகேவா? அந்த மாதிரி சில விஷயங்கள்ல இருந்து ஓகேவா இந்தியாவும் ஐரோப்பிய யூனியனும் இணைந்து செயல்பட வேண்டும், அதற்காக ஒப்பந்தம் சீக்கிரமா கையெழுத்தாகும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. யாருமா? உர்சுலா அவர்கள். அடுத்து அஜய் பாங்கா அவர்கள். அஜய் பாங்கா அல்லது அஜய் பங்கா அவர்கள் உலக வங்கியின் தலைவர். அதை நம்ம நிறைய வாட்டி பார்த்துடும், கவனமா இருங்க. சரிங்களா? இந்த யூரோப்பியன் யூனியன்ல எத்தனை நாடுகள் இருப்பாங்கம்மா? ஐரோப்பிய ஒன்றியத்துல மொத்தம் 27 நாடுகள் உறுப்பினர் இருப்பாங்க. இந்த ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான பொதுவான கரன்சியின் பெயர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூரோ. நம்ம ருபீஸ் அப்படி சொல்றோம்ல, அதே மாதிரி ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான பொதுவான நாணயம் கரன்சியின் பெயர் யூரோன்னு சொல்லுவாங்க, கவனமா இருங்க. அடுத்து முக்கியமான ஒரு நபர், செய்தியில் இடம்பெற்ற ஒரு நபர் டெட்ரோஸ் அதானம். சரியா? உலக சுகாதார அமைப்பின் டைரக்டர் ஜெனரல். சரிங்களா? டெட்ரோஸ் அதானம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? டெட் ரோஸ் சுகாதாரம், உலக சுகாதார அமைப்பு. சுகாதாரம் சரியில்லைன்னா நம்ம என்ன ஆயிருவோமா? டெட் ஆயிருவோம். சரியா? இன்னைக்கு சத்தா நாளைக்கு பால், அப்படிதான் நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு சத்தா நாளைக்கு என்னமா? ரோஸ். டெட். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோமா? டெட் ரோஸ். இன்னைக்கு சத்தா நாளைக்கு ரோஸ் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. உலக சுகாதாரம் செல்லணும், நம்ம செத்துருவோம். செத்தா நாளைக்கு நமக்கு ரோஸ் வச்சிருவாங்க. டெட் ரோஸ் அதானம் மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்து அட்டிகா மிர். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நபர். பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயசே 10 தான் ஆகுது, ஆனா இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த பேர் வந்துருச்சு பாருங்கம்மா. அட்டிகா மிர் என்பவர் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த ஒரு கார் பந்தய வீராங்கனை. ஒரு சின்ன பொண்ணு, ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர், 10 வயசு ஆகுது. சரிங்களா? ஏன் நியூஸ்ல வந்திருக்கான்னு சொல்லி பாருங்க.
ஃபார்முலா 1 இந்த கார் பந்தய போட்டிகள்ல ஒரு டாப்ல இருக்க முக்கியமான ஒரு கார் பந்தயம் F1 ஃபார்முலா 1 கார் பந்தயம் சொல்லுவாங்கல்ல. இந்த ஃபார்முலா 1 கார் பந்து அகாடமியின் டிரைவர்கள் திட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஆசிரியர். இந்த F1 கால்பந்து அப்படிங்கிற அந்த அகாடமியானது ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. டிரைவர்கள் திட்டம், அதாவது ஃபியூச்சர்ல ஃபார்முலா 1 அந்த கார் பந்தயத்துல சிறந்த டிரைவராக இருக்க வேண்டும், ஓகேவா, புகழ் பெற வேண்டும். அதற்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் சேர்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஆசியாவை சேர்ந்த நபர், சரி, ஆசிரியர் யாரு? அடிகா மிர் அவர்கள், ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர். அது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு, கவனமா இருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? ஜம்மு காஷ்மீர் எப்பமா தனித்தனி யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டது? அக்டோபர் 31 அறிவிக்கப்பட்டது. எப்பமா? ஆகஸ்ட் மாசம் 5ஆம் தேதி 2019. குடியரசு ஒப்புதலை பெற்ற பிறகு அக்டோபர் 31 2019 ஜம்மு காஷ்மீர் லடாக் 2 யூனியன் பிரதேசங்கள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்தது. அதே மறந்துடக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி. சரி பாருங்க, சூரியனின் ஒளி வெடிப்பை காட்சிப்படுத்திய ஆதித்யா விண்கலம். சரி, ஆதித்யா விண்கலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்கம்மா. சரிங்களா? நம்ம அனுப்பியாச்சு, இனி போதும் அப்படின்னு எப்பவுமே நினைக்க கூடாது. சரிங்களா? பாருங்க, 2023ஆம் ஆண்டு சூரியனை பற்றி ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ அனுப்பிய ஒரு திட்டம். என்ன திட்டம்? ஆதித்யா L1 அப்படிங்கிற ஒரு விண்கலம். சரிங்களா? ரீசெண்டா இந்த ஆதித்யா விண்கலம் ஒரு அப்டேட் பண்ணிருக்காங்க, ஒரு கண்டுபிடிப்பா கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். தெளிவா பாத்துக்கோங்க, இதுல இருந்தும் கேள்விகள் வரும். ஏன்னா சந்திராயன் 3 இருக்கட்டும், ஆதித்யா L1 இருக்கட்டும், அனுப்பிய பிறகு டிஎன்பிஎஸ்சில அதுல இருந்து ஒரு கேள்வி கூட மேக்ஸிமம் கேட்கல, குட்டி குட்டியா கேட்டாங்க. சரி, சின்ன சின்னதா லைட்டா கேட்டாங்க, ஸ்பெசிபிக்கா தனியா அதை பத்தி கேட்கல. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் நீங்க அதை மறந்துருப்பீங்க. இனிமேதான் டிஎன்பிஎஸ்சி அதுல இருந்து கேள்வி கேட்பாங்க. சரியா? பாருங்க, சூரியனின் புறவெளியை ஆராய்வதற்காக ஆதித்யா L1 விண்கலத்தை வடிவமைத்தது இஸ்ரோ. இஸ்ரோ எப்ப உருவாக்கப்பட்டதுமா? ஆகஸ்ட் 15, 1969 உருவாக்கப்பட்டது இஸ்ரோ. ஓகேவா? மறக்க கூடாது. சரியா? தலைமையிடம் பெங்களூரு. அந்த இஸ்ரோ அமைப்பின் தற்போது தலைவர் யாருமா? வி நாராயணன் அவர்கள், கன்னியாகுமரியை சேர்ந்தவர், 11வது தலைவர். அதே மறந்துடாது. ஓகேவா? சரி பாருங்க, ஆதித்யா L1 PSLV C-57 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த டேட்டையும் இதே மறந்துடக்கூடாது. செப்டம்பர் மாசம் 2ஆம் தேதி 2023 ஆதித்யா L1 எந்த ராக்கெட்டை பயன்படுத்தி அனுப்புனாங்க? BSLV C-57. அடுத்து BSLV C-60 ஞாபகம் இருக்காமா? ஞாபகப்படுத்தி பாருங்க, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கம்மா. BSLV C-60 எதற்காக? இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பார்த்திருக்கோம். அதனுடைய சிறப்பு என்னங்கிறது பாருங்க. இஸ்ரோ சம்பந்தப்பட்ட ஒரு சாதனை நிகழ்வு BSLV C-60 நடைபெற்றது. அங்க என்ன பண்ணாங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? BSLV C-60 அப்படியே சேர்த்து BSLV C-37 அதையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க. ரெண்டுமே முக்கியமான ஒரு சாதனை நிகழ்வு. இங்க பாக்குறது BSLV C-57. ஓகேவா? மொத்தம் 127 நாட்கள் பயணித்து இந்த ஆதித்யா விண்கலம், சரிங்களா, 127 நாட்கள் பயணித்து பூமியிலிருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள L1, அதாவது லாக்ராஞ்சியன் பாயிண்ட் அப்படி சொல்ற இந்த L1 எனும் இந்த லாக்ராஞ்சியன் புள்ளியை மையமாக கொண்ட சூரிய சுற்றுவட்ட பாதையில் அந்த ஆதித்யா விண்கலம் கடந்த ஆண்டு ஜனவரி 6, 2024ஆம் ஆண்டு ஞாபகம் அனுப்பினது 2023 செப்டம்பர் 2. எப்போ அந்த லாக்ராஞ்சியன் பாயிண்ட் வந்து அடைஞ்சிருக்குது? ஜனவரி 6 வருஷம் 2024. சரிங்களா? கவனமா இருக்குமா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக அங்கிருந்தபடியே அந்த லாக்ராஞ்ச் பாயிண்ட், அங்கிருந்தபடியே சூரியனின் கரோனா அல்லது கரோனா, சரிங்களா, கரோனா போட்டோஸ்பியர் மற்றும் இந்த குரோமோஸ்பியர் பகுதிகளை ஆய்வு செய்து வருகிறது. இந்த நிலையில் ரீசெண்டா இதுதான் பாருங்க இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னு சொல்லிட்டு, விண்கலத்தில் பொருத்தப்பட்டுள்ள சூட்னா சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப், அதாவது ஷார்ட்டா சூட்னு சொல்றாங்க. சில சூட் ஆய்வு கருவி மூலம் முக்கியமான பயன் பாருங்கம்மா, சூரியனின் வெளி அடுக்குகளில் இதுவரை அறியப்படாத ஒளி வெடிப்பு, சரியா, ஒளி வெடிப்பு உமிழ்வை ஆதித்யா விண்கலம் போட்டோ எடுத்து நமக்கு அனுப்பி இருக்கிறாங்க. சரிங்களா? சூரியனின் காந்த புலத்தில், சரியா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல காந்த புலத்தில் திடீரென ஏற்படும் மாற்றங்களினால் ஒளி வெடிப்பு ஏற்பட்டு கதிர் ஆற்றல் வெளிப்படும். சரிங்களா? என்ன எங்க சொல்லிருக்காங்க? சூரியனின் காந்த புலத்துல, சுத்தி இருக்கிற காந்த புலத்துல திடீரென ஏற்படும் மாற்றங்களினால் ஒரு ஒளி வெடிப்பு, திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரகாசமா ஒரு ஒளி வெடிப்பு ஏற்பட்டு கதிர் ஆற்றல் வெளியிடப்படும். அத என்ன பேர்ல சொல்லி அழைப்பாங்கன்னா ஜியோகிராஃபில சோலார் பிளேர், சோலார் பிளேர் என்று அழைக்கப்படுகிறது. அத்தகைய ஒளி வெடிப்பு அண்மையில்
சூரியனின் கீழ் புறவழியில் நிகழ்ந்ததை எந்த கருவி? ஆதித்யா L1 கருவியில் அனுப்பப்பட்ட சூட் கருவி காட்சிப்படுத்தியுள்ளது. ஆதித்யா L1ல மொத்தம் 7 கருவிகள் அனுப்பப்பட்டது. அந்த 7 கருவியில முக்கியமான ஒரு கருவி என்னமா? இந்த சூட் கருவி அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகேவா? அடுத்து இந்த சூட் கருவியை புனேயில் உள்ள விண்வெளி ஆய்வு மற்றும் விண்வெளி இயற்பியலுக்கான மையமானது பிற அமைப்புடன் இணைந்து உருவாக்கியுள்ளது. இதையும் கேட்கலாம், கவனமா இருங்க. 7 கருவிகள் அனுப்பப்பட்டாலும் இது செய்தியில் இடம்பெற்றதுனால இந்த கருவி என்ன, அதோட விரிவாக்கம் என்ன, அது எங்க உருவாக்கப்பட்டது அப்படிங்கறதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்து தமிழ்நாடு தொடர்பான ஒரு 2-3 முக்கியமான செய்தி பாருங்கம்மா. புதுமை பெண் திட்டம். சரி, புதுமை பெண் திட்டத்தால் மாணவிகள் சேர்க்கை 34% உயர்ந்துள்ளது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி. நிறைய வாட்டி புதுமை பெண் திட்டம் என்ன சொல்லி பார்த்துட்டோம். சரியா? பாருங்க, புதுமை பெண் திட்டம் தமிழ்நாடு அரசினால் எப்போது தொடங்கப்பட்டது? இது சூப்பர் 6 கேள்விகள்ல போனஸ் கேள்வியா நீங்க வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி பாருங்க, இந்த புதுமை பெண் திட்டத்தால் கல்லூரிகளில் மாணவிகள் சேர்க்கை ஏற்கனவே இருந்ததை விட தற்போது 34% உயர்ந்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவிலேயே உயர்கல்வி சேர்க்கையில் தமிழ்நாடு முதலிடம். எத்தனை சதவீதமா? இந்தியாவில் தமிழ்நாடு தான் இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ சொல்ற உயர்கல்வி சேர்க்கை விதத்துல யார் டாப்ல இருக்கிறாங்க? தமிழ்நாடு தான் பெரிய மாநிலங்களில் நம்பர் 1. ஓகேவா? 47% பேர் உயர்கல்வி படிக்க போறாங்க. ஓகேவா? முதல்வரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டத்தின் மூலம், சரி, முதல்வரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 120 மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 25,000 வீதம் 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்படுகிறது. அது பிற திட்டங்கள், கல்வி தொடர்பான சில திட்டங்கள் நம்ம சேர்த்து கொடுக்கிறோம். பாருங்க, அடுத்து அரசு பள்ளி மாணவர்கள் பொறியியல் கல்லூரிகளில் சேர 7.5% சிறப்பு உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. இது அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்வரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை, அதே மாதிரி அரசு பள்ளி மாணவர்கள் பொறியியல் கல்லூரிகளில் சேர 7.5% உள் இடஒதுக்கீடு. இதன் மூலமாக தான் நம்ம உயர்கல்வி சேர்க்கை விதத்துல இந்தியாவில முதலிடத்துல இருக்கும். அத தமிழ்நாடு அரசு சொல்ல வராங்க. சரியா? பாருங்க, இது தவிர நான் முதல்வன் திட்டம் மார்ச் 1 2022 தொடங்கப்பட்டது. சரியா? அந்த திட்டத்தின் மூலமாகவும் தமிழ்நாடு அப்படிங்கிற மாநிலம், நம்மளுடைய மாநிலமானது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல டாப்ல இருக்கு. ஓகேவா? அதான் சொல்றாங்க, கவனமா இருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்து முக்கியமான ஒரு நியூஸ் பாருங்கம்மா. தமிழக மின் வாரியத்திற்கு 48வது இடம். சரியா? தமிழக மின் வாரியத்துக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? டான்ஜெட்கோ. சரியா? இதே கொஞ்சம் வீட்டுல போய் பாருங்க பார்க்கலாம். டான்ஜெட்கோ அதோட விரிவாக்கம் என்ன, எப்போது இது உருவாக்கப்பட்டது, அத எக்ஸ்ட்ரா கேள்விகளை நீங்க பதிலா சொல்லுங்க. ஓகேவா? பாருங்க, நாடு முழுவதும் உள்ள மின் விநியோக நிறுவனங்களின் செயல்திறன், சரியா, செயல்திறன் தொடர்பாக அவற்றின் நிதி நிலைமை, மின் கட்டண வசூல், மின் விநியோக செயல்பாட்டை மதிப்பீடு செய்து 2023-24 நிதியாண்டிற்கான தரவரிசை பட்டியலை மத்திய மின்துறை வெளியிட்டுள்ளது. அதாவது ஒவ்வொரு மாநிலங்கள், ஓகேவா, தனியார் நிறுவனங்கள் கூட இருக்கிறாங்க, அவங்க எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுறாங்க, மின் விநியோகத்தை எப்படி சிறப்பாக கொடுக்கறாங்க, அதே மாதிரி மின் கட்டண வசூல் எப்படி இருக்குது, மக்களை எப்படி பாதிக்குதா இல்லையா, அப்புறம் மின் விநியோக செயல்பாடு, இது எல்லாத்தையும் மதிப்பீடு செஞ்சு ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ஆண்டிற்கானது 23-24. இந்த பட்டியலில் 52 அரசு மற்றும் தனியார் மின் விநியோக நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன. அவற்றின் செயல்திறன் அடிப்படையில் எந்த அளவுக்கு செயல்பாடு சிறப்பா இருக்கோ அதன் அடிப்படையில மதிப்பெண்கள் வழங்கி என்னென்ன பிரிவுல இருக்கு அப்படின்னா A+A, சரியா, A, அதுக்கப்புறம் A+, அடுத்து B, C- போன்ற கிரேடுகள் வழங்கப்படுகிறது. சரிங்களா? இந்த கிரேட்ல யாரு டாப்ல இருக்காங்க? தமிழ்நாடு அந்த டான்ஜெட்கோ மின் ஒரு வாரிய நிறுவனம் எத்தனாவது இடத்துல இருக்காங்க, அதை இப்போ நம்ம பார்க்கலாம். சரியா? பாருங்க, இதில் தமிழக மின் பகிர்மான கழகமானது C-, சரியா, C- கிரேடு பெற்று 48வது இடத்தை பிடித்துள்ளது. சரிங்களா? பாத்துக்க, C- இருக்கு. ஓகேவா? இந்த நிறுவனம் இதற்கு முந்தைய ஆண்டான 2022-23 பட்டியலில் C- கிரேடு பெற்று 50வது இடத்தில் இருந்தது. இப்போ கொஞ்சம் முன்னாடி வந்திருக்காங்க, 48வது இடம். சரிங்களா? அடுத்து மேலும் இந்த தரவரிசை பட்டியலில் யாரு நம்பர் 1 அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மின் விநியோகம், அப்புறம் மின்சாரத்திற்கான அந்த கட்டணங்கள், இது எல்லாமே சூப்பரா எங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள தனியார் நிறுவனம், பிரைவேட் இன்ஸ்டிடியூட். ஓகேவா? பாருங்க, அதானி எலக்ட்ரிசிட்டி மும்பை நிறுவனம் முதலிடத்துல இருக்கிறாங்க. சரி, அதானி எலக்ட்ரிசிட்டி அமைந்துள்ள இடம் மும்பை, அதுதான் முதல் இடத்துல இருக்கிறாங்க. கவனமா இருங்க.
அடுத்து இரண்டாம் இடத்துல குஜராத் மாநில அரசின் தக்ஷின் குஜராத் விச் என்ற நிறுவனம் இரண்டாம் இடத்தில் உள்ளது. இது வந்து அரசுக்கு சொந்தமானது. அப்ப அரசு நிறுவனங்கள் டாப்ல இருக்குது. குஜராத்தை சேர்ந்த தக்ஷின் குஜராத் விச் அப்படிங்கிற நிறுவனம். மொத்தத்துல பார்க்கும்போது தனியார் நிறுவனமான அதானி எலக்ட்ரிசிட்டி டாப்ல இருக்கிறாங்க. ஓகேவா? மூன்றாம் இடத்துல உத்தரப்பிரதேச மாநிலத்தின் நொய்டா பவர் நிறுவனம் மூன்றாம் இடத்துல இருக்கிறாங்க. கவர்மெண்ட் இது டாப் 3. தமிழ்நாடு 48வது இடம். சரியா? நெக்ஸ்ட் அடுத்து சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் முதல் பெண் தலைவர். சென்னை வானிலை ஆய்வு மையம் மொத்தத்துல IMD சொல்ற இந்தியன் மெட்ரோலஜி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இந்திய வானிலை ஆய்வுத்துறை 1875ல தொடங்கப்பட்டது. அந்த இந்திய வானிலை ஆய்வுத்துறையானது தொடங்கப்பட்டு 2025ல 150 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்குது. அதனால IMDங்கிற அமைப்பை பத்தி கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எந்த ஒரு அமைப்பு தொடங்கப்பட்ட 100 ஆண்டு 150 ஆண்டு 200 ஆண்டு வந்துச்சுன்னா அது நோட் பண்ணிக்கோங்க. IMD மறந்துடக்கூடாது. சரிங்களா? சரி, இப்ப ரீசெண்டா இந்த IMD கீழே வேலை இருக்கிற சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் முதல் பெண் தலைவர் ஒருத்தர் வந்திருக்காங்க. யாருங்கிறத பாருங்க. சரிங்களா? சென்னை தென்மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் முதல் பெண் தலைவராக மூத்த விஞ்ஞானியான அமுதா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அமுதா மறந்துடக்கூடாது. சரிங்களா? உலக வானிலை மையம் சார்பில் வழங்கப்படும் உயரிய ஒரு விருது, அதோட பேர் பாருங்க, பேராசிரியர் வில்கோ வைஷாலா. என்ன பேரு? பேராசிரியர் வில்கோ வைஷாலா விருது 2016ஆம் ஆண்டில் பெற்றவர் அமுதா அவர்கள். சில நேரங்களில் இந்த விருதை பேரை கொடுத்துட்டு இது எந்த அமைப்பினால் வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்கலாம். கவனம் பாருங்க. WMD அப்படி சொல்ற இந்த உலக வானிலை மையம் தான் இந்த விருதை கொடுத்துருக்காங்க. இந்த விருதை 2016ல யார் பெற்றிருக்காங்க? அமுதா அவர்கள். இந்தியாவில இருந்து முதல் முறையாக IMDல வேலை பார்க்கிற ஒரு விஞ்ஞானி முதல் முறையாக இந்த விருதை பெற்றிருக்கிறாங்க. மறந்துடக்கூடாது. சரிங்களா? அந்த நபர் தான் இப்போது சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் முதல் பெண் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் இந்த விருதினை இந்த விருதினை பெற்ற முதல் நபர் தான் அமுதா அவர்கள். மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஓகே. இதுக்கு முன்னாடி இதுல யார் தலைவராக இருந்தாங்கன்னா பாலச்சந்திரன் அவர்கள். சரி, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரமணா அவர்கள். சரியா? ரமணா அவர்கள் வந்தாச்சுனாலே நிறைய மழை பெய்யும், ஸ்கூல் பசங்களுக்கு காலேஜ்ல நிறைய லீவ் கிடைக்கும் அப்படிங்கிற நிறைய பேர் நினைச்சிருப்பாங்களா? அந்த ரமணா அவர்களுக்கு பிறகு வந்தவர் பாலச்சந்திரன் அவர்கள். பாலச்சந்திரன் அவர்களுக்கு பிறகு தற்போது வந்தவர் யாருமா? அமுதா அவர்கள். கவனம் பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்து கடைசியாக சூப்பர் 6 கேள்விகள். சரியா? தற்போது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மீதான வட்டி எத்தனை சதவீதமாக உள்ளது? அடுத்து ஐக்கிய நாடுகள் சபைக்கான இந்தியாவின் தற்போதைய பிரதிநிதி யார்? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, சமீபத்தில் செய்தியில் இடம்பெற்ற அடிகா மிர் அவர்கள் எந்த துறையில் சமீபத்தில் புகழ்பெற்றவர்? அடுத்து வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? அடுத்து ஐந்தாவது கேள்வி, ஆதித்யா விண்கலம் எப்போது செலுத்தப்பட்டது? ஓகேவா? அடுத்து கடைசி கேள்வியாக புதுமை பெண் திட்டம் எப்போது தொடங்கப்படும்? இதான் இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். அனைத்து கேள்விகளுக்கும் மொத்தமா வீடியோஸ் பார்த்துட்டு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சரியா? எல்லா நோட்ஸையும் ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க ஆன்சர் பண்ணும்போது ஒரு விஷயம் எக்ஸாம்ல கேட்டாங்க அப்படின்னா நீங்க எல்லாமே புரிஞ்சிருக்கும். சரியா? புரியாம அதாவது சில பேர் நினைக்கிறாங்க என்னோட நோட்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஒரு விஷயத்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்படியே படிக்கும் போதுதான் மொத்த விஷயம் நமக்கு கம்ப்ளீட்டா புரியும். சும்மா வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி 2 லைன்ல 3 லைன்ல கொடுத்தோம் அப்படின்னா அன்னைக்கு தெரியும், எக்ஸாம்ல வேற மாதிரி சுத்தி வளைச்சு இன்டைரக்டா கொஸ்டின் கேட்கும்போது புரியாது. அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி முயற்சி எடுத்திருக்கோம். தயவுசெய்து ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லுங்க. சரிங்களா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.